குப்புற உரலை செய்யுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான பழுப்பு இல்லாத ஒரு வெற்றிலை ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையை சாதாரணமான தண்ணியில் கழுவாம மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவி ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூளை போடணும். அடுத்ததா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கருப்பம் சிறிதளவு எடுத்து நுணுக்கி அந்த மஞ்சள் தூளோட சேர்த்துக்கோங்க. இது குழைக்கிற அளவுக்கு பன்னீரை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் தூள் போட்டு சிறிதளவு பச்சை கருப்பூரத்தை நுணுக்கி போட்டு அதில் பன்னீரை கலந்து சாந்து மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வலது கை மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதில் அந்த மஞ்சளை தொட்டு வெற்றிலை ஒன்று சுத்தப்படுத்தி வச்சுருக்கீங்களே, அதில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும். ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. பண வரவை எல்லா பக்கமும் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு இருக்குது. இந்த ஒரு சின்னத்தை வெற்றிலையில் வரைஞ்சி 5 ரூபாய் நாணயத்தை அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட 2 கை